பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கர்நாடகா ஸ்பெஷல் பச்சை மொச்சை அரிசி ரொட்டி ப்ளஸ் ஒரு தேங்காய் சட்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், மசாலா எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். சேம் டைம் என்கிட்ட சோம்பு கீரை இருந்துச்சு, அது கொஞ்சம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பச்சை மொச்சை. இதை நான் அந்த தோலை எடுத்துட்டு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன்னா சீரகம் வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா எள்ளு வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லிச்செடி, கொஞ்சம் கேரட்டை திருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம இடியாப்பம் மாவு, நம்ம இடியாப்பத்துக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடேபிள்ஸை எல்லாமே நம்ம இதோட சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டை, இஞ்சி, பச்சை மிளகா, அந்த சோம்பு கீரை, மல்லிச்செடி, எள்ளை, இன்னும் சீரகம், அந்த பச்சை மொச்சை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம், இடியாப்பத்துக்கு பிசைகிற மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இடியாப்பம் மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கனாக்கா இதை ஒரு 5 to 10 minutes நம்ம அப்படியே இதை மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஊறிக்கிட்டோம். அந்த மாவு நான் ஒரு கல்லில் வச்சு கொஞ்சம் தட்டி கொடுத்துருக்கேன். ஒரு தோசை கல்லில் வச்சு இப்போ கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஓட்டை போட்டு கொஞ்சம் எண்ணெய்னா நெய்னா விட்டுக்கிடலாம். நான் இந்த ஸ்போக்ஸ் எடுத்து கொஞ்சம் குத்தி விட்டுட்டு கொஞ்சம் இதில் எண்ணெய் விட்றேன். நான் நல்லெண்ணெய் விட்றேன். நீங்கள் தேங்காய் நெய் எதுனா விட்டுக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அது வேகட்டும். ஏற்கனவே நம்ம இது இடியாப்பு மாவு வறுத்துருப்போம். கொஞ்சம் வெந்நீர் லேசாக சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி தெளித்து தான் மாவு பிசைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ அது சீக்கிரமாகவே வெந்துடும், பட் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த பச்சை மொச்சை அரிசி ரொட்டி இது கர்நாடகா ஸ்பெஷல். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் நெய் ஊற்றி சுட்டாச்சுனாக்கா அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப வாசமாக இருக்கும். அந்த மல்லிச்செடி இதெல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். எப்போது ஒரே மாதிரி செய்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது கர்நாடகா ஸ்டைலில் அரிசி ரொட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.